என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்னா என்ன ஒரு சிரிப்பு பாருங்க அவருக்கு. ஆமா, விருச்சிக ராசிக்காரர்களே, ஏப்ரல் மாதம் எல்லா கிரகங்களும் 5ஆம் வீட்டில் இருக்கிறது. மிகப்பெரிய சொத்துக்கள் சேருகின்ற அற்புதமான நேரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான ஒரு நேரமாக இந்த நேரம் அமைய போகிறது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்னா என்ன ஒரு சிரிப்பு பாருங்க அவருக்கு. ஆமா, விருச்சிக ராசிக்காரர்களே, ஏப்ரல் மாத மனநிலை, ஏப்ரல் மாதம் உங்களுடைய வாழ்வு. ஏப்ரல் மாதத்தில் ஒரு அர்த்த ஜாமத்திலா என் ஜன்னலோரத்தில் நிலா நிலா அப்பதானே வரும். நிலா நிலா அந்த மாதிரிலாம். குருஜி, இது என்ன ராசிபலன் பார்க்க வந்தோமா? நாங்கள் வேற எதுக்கு வந்தோம்? உங்களுக்கு ராசிபலன் பார்க்குறதா யார் சொன்னா? நம்ம ரொம்ப நாளாகவே சார் ஒரு சாப்பாடுன்னா சாப்பாடு மட்டும்தான் இருக்கா சொல்லுங்க. குழம்பு இருக்குது, கூட்டு இருக்குது, பொரியல் இருக்குது, அவியல் இருக்குது, எவ்வளோ இருக்கு? ஜோதிட படம்னா ஜோதிட படம் தான் இருக்குன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? கொஞ்சம் ஜாலி பண்ணலாம், கொஞ்சம் சீரியஸாக சொல்லலாம், கொஞ்சம் முன்னே ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு வாத்தியார் எப்படி எடுக்கிறாரோ அப்படி எடுத்துகிட்டு போங்களேன். மூணு வச்சுட்டு விருச்சிக ராசிக்கார நேயர்களே அப்படின்னா நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் சார், நமக்கு ஒரு ஸ்டைல், அவ்வளோதான். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் வேணா சொல்கிறேன், நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை ஒரு தடவை பார்த்தா திரும்ப இந்த சேனலை மட்டும் திரும்ப பார்த்துட்டே இருப்பீங்க. இது ஒரு அடிக்ஷன். அது என்னோட ஷோ ஒரு தடவை கேட்டுட்டிங்கன்னா திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாத பலன்கள். எல்லா கிரகங்களும் 5ஆம் வீட்டில் இருக்கிறது. மிகப்பெரிய சொத்துக்கள் சேருகின்ற அற்புதமான நேரமாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். 9 சூரியன் சும்மா கிடையாது, 10 சூரியன் தொழில் காரகன் உச்சம் பெறுகிறார் 6ஆம் வீட்டிலே. 7 குரு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் அரேஞ்சு மேரேஜ். உங்களுக்கு நீங்கள் லவ் மேரேஜாக லவ்வே பண்ணாலும் அந்த லவ்வை கடவுள் அரேஞ்சு மேரேஜாக மாற்றி விடுவார் போன்ற நற்காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான ஒரு நேரமாக இந்த நேரம் அமைய போகிறது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு குரு 7, வக்கரம் பெற்ற செவ்வாய் 8. இதுதான் பிரச்சனை. செவ்வாய் வக்கரம் பெற்று 8ஆம் வீட்டில். வண்டி எடுக்காதீங்க. வண்டி எடுக்கும் போது முருகா 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 சொல்லிட்டே எடுங்க. நிறைய பேர் வண்டி ஓட்டுறதே ஒரு ஸ்டைல். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேகமாக போகிறானே, எதுக்குடா வேகமாக போகிறானே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் வேகமாக போயிட்டுருக்கான், கேட்டால் நான் ரேப்பிடோ பைக்கில் பிக்கப் பண்ணுறேன் அதுக்காக வேகமாக போகிறேங்கிறான். ஒருத்தன் என்னடா வேகமாக போகிறேன், எங்கடா போகிறேன்னு கேட்டால் நான் டன்ஸோ ஒரு பொருளை சப்ளை பண்ணுறேங்கிறான். ஒருத்தரை கேட்டால் வேகமாக போகிறான், நீ எங்கடா போகிறேன்னா நான் ஜெப்டோ போய் சீர் சாப்பிட்டு வேலை பார்த்துருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறான். ஏய், ஏன்டா இவ்வளோ பிஸி ஆகிட்டீங்க? ஒரு காலத்தில் பாட்டு பாடிட்டே வண்டி ஓட்டினதுலாம் ஒரு காலம். இவனுங்களுக்கு நடுவில் இடிச்சுக்காமல் நம்ம ரோட்டில் நடந்து போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது உலகமாக அதிசயம். இப்போ நடந்து போகிறவங்கள பார்த்தா நம்ம ஏதோ ஒன்றும் இல்லாதவங்களை பார்க்குற மாதிரி நடந்து போனவங்களாம் பார்த்தா. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் நடக்க வைக்கிறாரு. பெரிய ஒரு பணக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 2 இட்லிக்கு மேலே திங்க முடியாது, திங்கக்கூடாது, சட்டம் சொல்லுது. அப்புறம் என்னடா பெரிய பணக்காரன்? அங்கே வர்றா காலங்காத்தால தட்டு நிறைய பழைய சாதத்தை போட்டு ஊற வச்சு அடிக்கிறான். யார் இங்கே பணக்காரன்? நிறைய நாள் இந்த கேள்வி என் மனசுக்குள்ளே வந்திருக்கு. யார் இங்கே பணக்காரன்? நாங்கள்லாம் செலிபிரிட்டி சார். இப்போ செலிபிரிட்டியாக இருக்கிறது பெரிய பெருமையா? ரோட்டில் போய் ஒரு டீ கடையில் டீ குடிக்க முடியுமா? முடியாது. நிம்மதியாக ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையிலேயே நிம்மதியானவன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, 8ஆம் வீட்டிலே செவ்வாய் வக்கரமாகும் பொழுது ஒட்டுமொத்த பிஸியான வேர்ல்டுக்குள்ளே நடுவில் மாட்டிக்கிட்டு காலையில் இந்த வீட்டை விட்டு கிளம்பி சாயந்தரம் வர்றதுக்குள்ளே இந்த உயிரை காப்பாற்றிக்க நான் படுற பாடு இருக்கு. ஐயோ, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி இங்கே பிஸியாக போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ செவ்வாய் வக்கரம் பெறும் பொழுது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் உங்கள் மேலே இடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான். பல பேர் ஆக்சிடென்ட் இப்படி தான் நடக்குது. சும்மா நின்றுட்டு இருந்தேன் சார், டொம்பு இடிச்சு வச்சிட்டேன் சார். அண்ணே வாங்க நிற்கிறீங்க, வாங்கண்ணே
வண்டியில் உட்காருங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். வேணாண்டா போல போல உட்காருனே. சூனா போனா காமெடி பார்த்துருக்கீங்களா இல்லையா? உட்கார வச்சு கூட்டி போய் கோவிந்தா கோவிந்தா போய் இடிச்சிருவான். எதுக்குடா இடிச்ச? ஏண்டா உனக்கே வண்டி ஓட்ட தெரியாது, என்ன ஏன்டா கூப்பிட்டு போனேன்? அண்ணே வெயிட் வச்சு பழக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டு போனேனே. நீ வெயிட் வச்சு பழக்கிறதுக்கு நானாடா கிடைச்சேன். நிறைய பேர் நம்மளை வச்சு டெஸ்டிங் பண்ணுறான். என் ஃப்ரெண்டு கூட கார் வாங்கினா, சார் நானே கார் வாங்கும்போது என் ஒய்ஃபை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு ஓட்டுறேன். என் ஒய்ஃபுக்கு உயிர் வாயில் வந்துடுச்சு. நீ பார்த்து போடா, ஏதோ இந்த மாங்கல்ய பலம் என்னை காப்பாற்றும் நம்புறேன். ஏன்டி சாமிலாம் கும்பிடுற? ஓட்டுற உனக்கு தெரியாது, கூட உட்காந்து வர்ற எனக்கு தான் தெரியும். சார் வண்டி ஓட்டுறதுங்கிறது புது ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், நீங்கள் கேட்டு சிரிச்சுட்டு விட்டுறக்கூடாது. இதில் இருக்க பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிக்கணும். அப்போது நான் எல் போர்டு போட்டு தானே ஓட்டினேன், நான் எம் போர்டு போட்டு தானே ஓட்டினேன், என்னவோ ஓட்டுங்க, வண்டி நாசம். சரியா? வண்டி ஓட்டக்கூடாது 8ஆம் இடத்துல. அப்போ நீங்கள் ஓடி போய் பிளட் டொனேஷன், ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் சரியாயிடும் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ரத்தம் அவருக்கு தேவை, செவ்வாய் பகவானுக்கு தேவை ரத்தம். இந்த எடுத்துக்கிடா, எம்பூட்டு ரத்தம் வேணுமோ எடுத்துக்கிடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் ரத்த தானம் செய்வது நல்லது. 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள், முக்கியமாக குளிர் பிரதேசங்கள் போகிற யோகங்கள் கிடைக்கும். குளிர் பிரதேசங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நான் அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், ஒன்டேரியா போகணும், கனடா, ஆல் கண்ட்ரிஸ் யூ கேன் கோ. எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நீங்கள் போவீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. கவலையே படாதீங்க. இந்த காட்டில் மழை, உங்கள் காட்டில் மழை. காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த இவர் தரும் நற்பலன், குரு தரும் நற்பலன். ஸோ சூரிய பகவான் உச்சம் பெற்ற 10 உச்சம் பெற்று தரும் நற்பலன். எல்லா கிரகங்களுமாக 5ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு புத்திரஸ்தானத்தை பார்ப்ப புத்திர யோகத்தை தருகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த டயலாக் கேட்கும் போது உங்களுக்கு என் ஞாபகம் வரணும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். நிறைய பேர் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? எல்லாரும் சொல்லுங்க, நல்ல விஷயத்தை எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று அதை கேட்டபடி நடந்துக்கோங்க. இந்த பக்கம் சனியை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டா அந்த பக்கம் போய் திட்டாதீங்க. என்ன மாதிரி ஒரே பாலிசியாக இருக்கேன். நான்லாம் சனிக்கு இப்படி பேசி சனிக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அவரே என்னை கூப்பிட்டு, யார் நீ என்னை பற்றி இவ்வளோ சூரம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்களே சனியை பற்றி சொல்லுங்கள். சனி நல்லவர்களாம் ஒன்றும் பண்ண மாட்டார், சனி ரொம்ப நல்லவர் அப்படி சொன்னீங்கன்னா, சனியே பரவாயில்ல நம்மளை இவ்வளோ தூரம் பெருமையாக ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். குழந்தை கிடைக்க போது வண்டி மட்டும் எடுக்காதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. லவ்வாக வரப்போகுது, பயங்கரமாக லவ் பண்ண போகிறீங்க, ஒரே லவ்ஸ் தான். அப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன விஷயங்களாக இருந்தாலும் இங்கே வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ண ஹோமங்கள்லாம் பண்ணித்தரோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீமடம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல்ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.